தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரத்தில் பக்தி கதைகள் கேட்கறதுக்காக குட்டீஸ் நீங்கள்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்காக கதை சொல்கிறதுக்காக இதோ நானும் வந்துட்டேன். நாம் இப்போது கதைக்குள்ளே போக போகிறோம். ஆனால் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? எஸ், போன திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடினீங்க? உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. ஜாலியாக சேஃபாக இருந்தீங்களா? நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக முடிச்சிங்களா? அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்காமல் இருந்தீங்களா? ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு பேர் வாங்கினீங்களா? எல்லாத்தோட என்ன, பக்தியோடு இருக்கணும். டெய்லி ஸ்லோகம் சொல்லணும். விளக்கேற்றிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணணும். எஸ், எதையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே காடுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். சரியா? ஓகே, தீபாவளியில் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா? எப்படி இருக்கீங்க? ஸ்வீட்ஸ்லாம் நிறையா சாப்பிட்டீங்களா? வெடி வெடிச்சிங்களா? இப்போ கார்த்திகை வரப்போகுது. நம்ம வெடியிலேருந்து கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சு கார்த்திகைக்கு நம்ம வெடிப்போம் இல்லையா? அதே மாதிரி மழையும் பெய்ய போகுது. நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே குட்டீஸ்? சரி, ஓகே. இப்போது நம்ம கதைக்குள்ளே போக போகிறோம். நம்ம இப்போ எதில் இருக்கோம்? ராமாயணத்தில். எஸ், ராமாயணத்தில் பல காண்டங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் பல சர்க்கங்கள் இருக்குது. அத்தனை சர்க்கங்கள்லேயும் ஸ்லோகங்களாகத்தான் வால்மீகி அவர்கள் எழுதியிருக்காங்க இல்லையா? அந்த வால்மீகி ராமாயணத்தை தான் ஸ்ரீராம நவமிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. சரி, இப்போது யுத்த காண்டத்தில் நம்ம இருக்கோம். யுத்த காண்டம்ங்கிறது நான் போன தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ராமருக்கும் ராவணனுக்குமான ஃபைட். அதாவது அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தினுடைய உருவாக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமராக அவதாரம் செய்தார். ஒரு மனிதனாகவே வந்து தன்னுடைய எந்த விதமான சக்திகளையும் தன்னுடைய தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தாமல் நம்மை போலவே ஒரு மனிதனாகவே இருந்து முழுக்க முழுக்க ஒரு அரக்கனை கொன்றது. அதாவது அந்த அரக்க சாம்ராஜ்யத்தையே அழித்தது தான் ஸ்ரீராம அவதாரத்தினுடைய சிறப்பு. அது மட்டும் தானா அப்படின்னா அதுதான் இல்லை. இன்னும் என்னவெல்லாம் ராமரோட சிறப்பு அப்படிங்கிறத நம்ம நிறைய தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா? ஒவ்வொரு காண்டத்திலையும் பால காண்டம், அயோத்தியா காண்டம், அடுத்தது ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், அதற்கப்புறம் சுந்தர காண்டம், அடுத்தது இப்போது யுத்த காண்டம். யுத்த காண்டம் வரைக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வந்தோம். இதில் ஸ்ரீராமரோட சிறப்பு என்ன, லக்ஷ்மணரோட சிறப்பு என்ன, ஆஞ்சநேயரோட சிறப்பு என்ன, சீதா மாதாவோட சிறப்பு என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே வந்துட்ருக்கோம் இல்லையா? இப்போது யுத்த காண்டத்தில் ராமர் எப்படி ராவணனை அழித்தார், எப்படி அவ்வளோ பெரிய அரக்க நாடு, பெரிய சாம்ராஜ்யமாக இருக்குது, அந்த கிங்டமே எப்படி காலி பண்ணினார். 2 பேர் தானே, ராமர் லக்ஷ்மணர் 2 மானிடர்கள் தானே, 2 பேர் மட்டும்தான் ஹியூமன் பீயிங்ஸ். மற்றவங்க எல்லோரும் வானரர்கள். அதாவது மங்கி ஆர்மி. சுக்ரீவனுடன் மற்ற வானரர்களும் சேர்ந்து வந்து படையிட்டு போட்டியிட்டு இப்போ வந்து அந்த சண்டைக்குள்ளே போனாங்க. அப்படி சண்டைக்குள்ளே போன பொழுது என்னவெல்லாம் நடந்தது, இதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த யுத்த காண்டம். அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு அரக்கனாக அழித்தபடியே இருக்காங்க. கடைசியாக இப்போ கும்பகர்ணன் இறந்தாச்சு. அடுத்ததாக கும்பகர்ணனுடைய மகனாகிய கும்பன், நிகும்பன், அந்த இருவரையும் செலக்ட் பண்ணி ராவணன் அனுப்பி வைக்கிறான். கூடவே யாரெல்லாம் அனுப்பி வைக்கிறான்? தன்னுடைய 4 முக்கியமான தளபதிகளை அனுப்பி வைக்கிறான். யுபாக்ஷன், சானுராக்ஷன், பிஜாக்ஷன் மற்றும் கம்பனன். இப்படி 4 பேரையும் கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறான். இந்த 4 பேரையும் அங்கதன் முதற்கொண்ட மற்ற ஒவ்வொரு நீலன், நலன், அங்கதன், இப்படி சிறப்பு வாய்ந்த வானர வீரர்கள் ஹனுமாரோடு சேர்ந்து சுக்ரீவனோடு சேர்ந்து இவர்கள் அத்தனை பேரையும் அழித்துடுறாங்க. அழித்த உடனே என்ன ஆகும்? நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த அரக்கர் சேனை என்ன பண்ணுவாங்க? உடனே குடு 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 குடுன்னு உள்ளே ஓடி போயிடுவாங்க. இலங்கை நகரத்துக்குள்ளே ஓடி போயிடுவாங்க இல்லையா? நான் அது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா குட்டீஸ்? அதே தான் இப்போவும் பண்ணுறாங்களா? இவங்க எல்லோரையும் அழிச்சாச்சு, போருக்கு வந்தாங்க, அவங்க எல்லாரும் இறந்தாச்சு. பெரிய ஃபைட் நடக்குது. உடனே இவங்க எல்லாரும் குடு 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 குடுன்னு உள்ளே ஓடி போய்ட்றாங்க. ஓடி போன உடனே ராவணன் என்ன பண்ணுவான்? உடனே அடுத்த ஆளை இறக்கணும் இல்லையா? அடுத்த ஆளை அனுப்பணும் இல்லையா சண்டைக்கு? அதுக்காக அவன் தேர்ந்தெடுத்தது யாரை அப்படின்னாக்க ராவணனின் தம்பியாகிய கரனின் மகன். அவன் பேர் என்ன தெரியுமா? மகராக்ஷன். அவன் பேர் என்ன? மகராக்ஷன். மகராக்ஷன் அப்படிங்கிற
கரணின் மைந்தனை தான் அனுப்பி வைக்கிறான். எதுக்காக இவனை அனுப்புறான் அப்படின்னாக்க அவனுக்குள்ள ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு, அதனால தான் அவனை அனுப்பி வைக்கிறாங்களாம். அவன் யாரு அப்படின்னாக்க கரதூஷணர்கள். இவர்களை அங்க ஜனஸ்தானத்துல தண்டகாரண்யத்துல ஸ்ரீராமர் இருந்த பொழுது அங்க முதல்ல சண்டைக்கு வந்தது இந்த ராவணர் சீதையை கடத்தி கொண்டு போனது, ராமாயணத்தோட முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் சூர்பனகை தான். இந்த சூர்பனகையோட சேர்ந்து இந்த கரதூஷணர்கள் அப்படின்னு 2 பேர் வந்தாங்க. அவங்களும் சூர்பனகைக்கு பிரதர்ஸ் தான், அதாவது கசின் பிரதர்ஸ். அவங்களோட சேர்ந்து பெரிய அரக்கர் சேனையே வந்தது. அந்த அரக்கர் சேனை எல்லோரையும் 1.5 முகூர்த்த நேரத்தில் 14,000 அரக்கர்களை அழித்தார் ஸ்ரீராமர். அவர் ஒரு ஆளா நின்று அத்தனை பேரையும் அழித்தார். அதில் இறந்தவன் தான் இந்த கரண். இப்போ ஓகேயா, அவனும் ரொம்ப சக்தி வாய்ந்த அரக்கன். அவன் அழிக்கிறதும் ரொம்பவே கஷ்டமாகத்தான் இருந்துதான், ஆனாலும் அவனை அழிச்சாச்சு. அப்படிப்பட்ட கரணது மகனைத்தான் இப்போ ராவணன் செலக்ட் பண்ணி நீ போ நெக்ஸ்ட் அடுத்த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிக்கெட்லாம் பார்ப்போம் இல்லையா, ஒருத்தர் அவுட் ஆகிட்டா உடனே அடுத்த ஆள் அனுப்புவாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ ராவணன் அனுப்பி வைக்கிறானாம். யாரை அனுப்பி வைக்கிறான்? இந்த மகராக்ஷன் அப்படிங்கிறவனை அனுப்பி வைக்கிறான். இந்த மகராக்ஷனும் யாருன்னாக்க அவனும் மிகச்சிறந்த வீரனா, அவனும் லேசப்பட்டவன் கிடையாது. அவனும் அரக்கன் தான், அரக்க குலத்தை சார்ந்தவன் தான். அதனால அவனுக்கிட்டே நல்ல பராக்கிரமங்கள் நிறைந்தவனாக இருக்கானா, அவனுக்கும் நிறைய சக்திகள் உண்டா. அவன் இப்பொழுது பல அரக்கர்களுடன் ஒரு சேனை, ஒரு குறிப்பிட்ட அளவு ஆர்மியோட போர்க்களத்துக்குள்ள வரான். வந்த உடனே இப்பொழுது அவனை எதிர்கொள்வது ராமர். ஏன் ராமரே வராரு அப்படின்னாக்க மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்க இல்லையா, அதனால இப்போ ராமர் இருக்கார். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த மகராக்ஷன், நான் வந்திருக்கேன், நான் மிகச்சிறந்த போர் வீரன், நான் ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை அழித்து விட்டு தான் நான் இலங்கை நகருக்குள் திரும்பி போவேன், அது வரைக்கும் இலங்கை நகருக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றானா. அதனால அவன் ஸ்ரீராமர் எங்க கூப்பிடுங்க, நான் அவரோட தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்றானா. அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா ஸ்ரீராமரை பார்த்து? ராமா, நீ என்னுடைய அப்பாவை கொன்ன, நான் அப்போ இருந்தேன், காட்டில் தான் இருந்தேன், நீ எங்கள் அப்பாவை கொன்னும்போது நான் உன்னை பார்த்தேன், நான் அப்போவே என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை ஃபேஸ் பண்ணணும், உன்னை கொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி சண்டை போடலாம், என்ன மாதிரியான யுத்தத்திற்கு நீ வருகிறாய்? நேருக்கு நேரம் நின்று இப்படி சண்டை போடுவோமா, துவந்த யுத்தம் பண்ணுவோமா, வில் யுத்தம் பண்ணுவோமா, இல்லை சூலத்தை வைத்துக்கொண்டு யுத்தம் செய்வோமா, என்ன மாதிரி யுத்தம் செய்யலாம், என்ன மாதிரி யுத்தத்திற்கு நீ காத்திருக்கிறாய்? உன்னையும் எங்கள் அப்பாவை நீ கொன்ன இல்லையா, அதுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக உன்னையும் நான் சொர்க்கலோகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன், வா யுத்தத்திற்கு அப்படின்னு அவன் அரைக்கூவல் விடுக்கிறானா. யாருக்கு? ஸ்ரீராமருக்கு. அவன் பேர் என்ன? மகராக்ஷன். இப்போ ராமர் சொல்றார், ஆமா, அங்க ஜனஸ்தானத்துல 14,000 அரக்கர்களை உன் அப்பாவுடன் சேர்த்து நான் அனுப்பி வைத்தேன். அவங்க அத்தனை பேரும் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு இரையானார்கள். காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் அத்தனையும் சாப்பிட்டது. சும்மா வாய்ச்சொல் பேசக்கூடாது தம்பி, சண்டைக்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்றார். நீ என் கையால் தான் மடிய வேண்டும் என்பது உன்னுடைய விதியப்பா, அதுக்காக நீ போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாய், நீ அந்த ராவணனுக்காக நீ பரிந்து பேசி கொண்டு வந்திருக்கிறாய், நீ போரை துவங்கு அப்படின்னு சொல்றாராம். இருவரும் அம்புகளால மாற்றி 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 விடுறாங்க. ஸ்ரீராமர் விடக்கூடிய அம்புகள் அந்த மகராக்ஷன் முன்னாடி பெரிய அப்படியே மலை மாதிரி இருக்கான், அவ்வளவு அம்புகளாம். ராமர் ஒரு அம்பு எடுத்து விட்டாருன்னா போருமா, அது 100 அம்புகளாக மாறுமா. அப்போ அவனும் சும்மா இருப்பானா? மகராக்ஷனும் விடுவான் இல்லையா, அவனும் விடுறான், ஸ்ரீராமரும் விடுறார். மிகப்பெரிய கடுமையான யுத்தமாக இருக்கு. பொறுமை எழுந்து போயிடுறது ராமருக்கு. இவன் குட்டி பையனா இருக்கா, இவங்கிட்ட போய் நான் எவ்வளவு நேரம்டா சண்டை போடுறது, அவனை பாரு அப்படின்னு நினைச்சுன்னு என்ன பண்றாரு, ஒரு அம்பை விடுறாரு. விட்ட உடனே அந்த ஒரு அம்பை என்ன பண்ணுது, அவனுடைய தேர் சக்கரத்தை காலி பண்ணுது, தேரை அழிக்கிறது மற்றும் தேரோட்டியையும் கொன்று விடுகிறது. இப்போ தேர் உடஞ்சு போயிடுத்துனா என்ன பண்ணணும், அவன் தொப்புன்னு தேர்லேருந்து கீழே குதிக்கணும் இல்லையா, அதே மாதிரி தேர்லேருந்து தொப்புன்னு கீழே குதிக்கிறான். இப்போ அவனுக்கு கோபம் வந்துடுச்சு வேற, என்னுடைய தேரோட்டியும் கொன்னுட்டியா, நான் உன்னை இனிமேல் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் கத்துறான். கத்தின உடனே ராமர் ஒரு அம்பை எடுத்து விடுறார். அவனுடைய வில்லு, அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் போயிடுறது, கீழே விழுந்துடுது. கீழே விழுந்த உடனே மகராக்ஷன்கிறவன் வேகமா ஓடி வரான். ஓஹோ, நீ இந்த அளவுக்கு என்ன, நீ என் கூட நீ யுத்தம் பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி நன்று நன்று அப்படிங்கிறானா. ரொம்ப நல்லா யுத்தம் பண்றீங்க, நன்று நன்று அப்படின்னு ஸ்ரீராமருக்கு அவன் சர்டிபிகேட் கொடுக்குறானா. அங்கிருந்து ஓடி கை இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இப்படி இந்த இடம் இப்படி பண்ணிட்டு நேராக ஸ்ரீராமருடைய மார்பில குத்தணும்னு ஓடி வரான். என்ன பண்ண வரான், ஸ்ரீராமருடைய மார்பில இப்படி பஞ்ச் பண்ணணும்ட்டு ஓடி வரானா. உடனே ராமர் சும்மா இருப்பாரா,
அழகா ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்து விடுறார். விட்ட உடனே அந்த மகராட்சன்றவன் இறந்து போய் விடுகிறான். அந்த அரக்கன் கொடுமையான பல செயல்களை செய்த கரணது மகனாகிய அந்த மகராட்சன் கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இறந்து போன உடனே என்ன ஆகும்? வானரர்கள்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே சமயம் அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? எஸ், குடு 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 குடுன்னு எல்லாரும் திரும்ப உள்ளே ஓடி போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளே ஓடி போய்ட்றாங்க. இப்போது ராவணன் யோசிக்கிறான், இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது, நம்ம யாரை இறக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ தான் இந்திரஜித் வரான். இந்திரஜித்தை பற்றி நம்ம முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? நாகபாஷத்தை விட்டாரா அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? போன தடவை பிரம்மாஸ்திரத்தை விட்டு எல்லாரையும் கட்டி போட்டு வச்சான் இல்லையா? இந்திரஜித் மேகநாதன் பேருன்னு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? அவனுக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா, பிரம்மாவிடம் இருந்து அவனுக்கு ஒரு கவசம் உண்டு. அதே சமயம் அவன் மறைந்திருந்து சண்டை போடக்கூடிய ஆற்றலையும் கொண்டவன். ஆகையினால தான் இந்திரஜித் ரொம்ப ஸ்பெஷல் பவர்னு இந்திரஜித் தான் ராவணன் மலை போல நம்பியிருக்கான். இந்திரஜித் இருக்கிற வரைக்கும் எனக்கு வெற்றி தான்ப்பா, இந்திரஜித்தை யாராலையும் அடிக்க முடியாது, இந்திரஜித்தை தாண்டி தான் என்கிட்ட வரணும், எல்லா போர் வீரர்களும் எப்பேற்பட்ட பெரிய பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய என்னுடைய பகைவர்களும் இந்திரஜித் முன்னாடி அழிஞ்சு விடுவார்கள் அப்படிங்கிறது தான் ராவணனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கான். இப்போ ராவணன் இந்திரஜித்தை அழைக்கிறான். அழைத்து, இந்திரஜித் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த தேவலோகத்திற்கே சென்று சண்டையிட்டவன், இந்திரனையும் யமனையும் என் முன்னாடி மண்டியிட செய்த வைத்தவன், அத்தனை தேவர்களையும் எனக்கு முன்னாடி அடிமையாக்கி வைத்தவன் நீ. உனக்கு இந்த மானிடர்கள் எம்மாத்திரம்? ஆகையினால நீ போய் அவர்களை வெற்றி கொண்டு விட்டு வா. ராமர் லக்ஷ்மணர்களை ஜெயிக்கணும்னாக்க நீ அவர்களை மறைந்திருந்துதான் தாக்கணும் அப்படின்னு சொல்லிடுறானா ராவணன் இந்திரஜித்துக்கிட்ட. இப்போ இந்திரஜித் கிளம்புறான். கிளம்பும் பொழுது என்ன பண்ணுறான்னாக்க, அங்கே யாகம் வளர்க்குறான். அவன் எப்போவுமே போர்க்களத்துக்கு செல்வதற்கு முன்பு யாகம் வளர்த்து விட்டு, அதாவது ஹோமம் பண்ணிட்டு தான் போவானாம். அதே போல் அன்னைக்கும் ஹோமம் செய்து அவனுக்கு வேண்டிய தேவதைகள் எல்லோரையும் வேண்டிக் கொண்டு அக்னியை வளர்த்து ஆகுதியை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் அங்கிருந்து போர்க்களத்திற்கு கிளம்பி போகிறானாம். அவன் கூட போகக்கூடிய அரக்கர்கள் எல்லோருமே எப்படி இருக்காங்கன்னாக்க, நேரத்திற்கு தகுந்த மாதிரி, அதாவது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்களாம் அந்த அரக்கர்கள்லாம். அப்படிப்பட்ட அரக்கர்களும் இப்பொழுது இவனோட போறாங்க. இவன் எப்படி போறான் அப்படின்னு கேட்டாக்க, இந்திரஜித் போகக்கூடிய தேர் எப்படி இருக்கு தெரியுமா? 4 குதிரைகளை பூட்டிய தேராக இருக்கான். அதுல என்ன விசேஷம் அப்படின்னாக்க, அந்த தேரோட சேர்ந்து அவன் மறைந்து போய் விடுவானாம். என்ன ஆகுமா? அவன் தான் மட்டும் மறைந்து போக மாட்டானா, தேரோட சேர்ந்து டிஸப்பியர் ஆகிடுவானா. ஏன் டிஸப்பியர் ஆகிறான்னாக்க, யார் கண்ணிலையும் படாமல் டிஸப்பியர் ஆகி யார் கண்ணுக்குமே தெரியாமல் அங்கிருந்து அந்த அம்புகளை விடுறது. இது மாதிரி தான் டெக்னிக்ஸு இந்த இந்திரஜித் ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி 4 குதிரைகள் பூட்டிய தேரில் கிளம்பி வரான் இந்திரஜித்து. அவனுக்கே உண்டான ஆயுதங்கள், சூளங்கள் மற்றும் பல கதை, இந்த மாதிரி வில், அம்பு, பானங்களோட சேர்ந்து கிளம்பி வரான் இந்திரஜித்து. கிளம்பி வரும்பொழுது இதே மாதிரி வழக்கம் போல் அவன் என்ன பண்ணிட்டான், மேகங்களுக்கு நடுப்புற போயிட்டான். கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா குட்டீஸ்? அந்த கிளவுட்ஸுக்கு பின்னாடி சம்டைம்ஸ் நீங்கள் சன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா சன்லைட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் சன் இருக்கும், ஆக்சுவலி சன் இல்லாமல் போகவே போகாது. எப்படி இருக்கும்? கிளவுட்ஸுக்கு பின்னாடி இருக்கும். அந்த கிளவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேகங்களுக்கு பின்னாடி அந்த சூரியன் ஆக்சுவல் சூரியன் அப்படியே தான் இருக்கும். இந்த மேகங்கள் அந்த சூரியனை அப்படியே மறைச்சிருக்கும். அதனால நமக்கு அந்த பக்கத்தில் மட்டும் நிழலாக இருக்கும். இதை நீங்கள் மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம், வீட்டு வாசலில் நின்று பார்க்கலாம், கொல்லை பக்கம் போய் பார்க்கலாம். இப்படி பல வழிகள்லையும் நாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே குட்டீஸ்? சரி, இதே மாதிரி இந்த மேகத்துக்கு பின்னாடி போய் இந்திரஜித் ஒளிஞ்சுக்கிட்டானாம். ஒளிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து அம்புகளை தூக்கி தூக்கி விடுறான். எப்படி விடுறான்? அங்கிருந்து மறைந்து கொண்டு அம்புகளை விடுறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டு வாசல்ல ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுப்போம். 2 குட்டீஸ் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி என்ன பண்றான், கல்லை தூக்கி அடிக்கிறான். இதெல்லாம் இப்போ நடக்காது, ஆனால் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னும் ஊரில் அதெல்லாம் நடக்குதான்னு தெரியல. இன்னொரு குட்டீஸ் இன்னொரு பையன் இன்னொரு கல்லை தூக்கி அடிக்கிறான். இல்லை ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது இலையை பிச்சு போடுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு பையன் மட்டும் ஒரு வீட்டோட பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு அங்கேருந்து குச்சியை தூக்கி அடித்தாலோ இலையை தூக்கி அடித்தாலோ அப்போது நமக்கு தெரியாது இல்லையா, இலையோ குச்சியோ மட்டும்தானே விழும். அவன் எங்கே இருக்கானே நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அது அவனை தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக பின்னாடி போய் நின்றுட்டு மறைஞ்சி பண்ணுற ஒரு சீட்டிங் இல்லையா. அதை தான் இந்திரஜித் இப்போ பண்ணுறான்.
இந்திரஜித் என்ன பண்றான், மேகத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறான். அப்போ கீழே இருந்து யாரும் இந்திரஜித்தை டார்கெட் பண்ண முடியாது இல்லையா, இந்திரஜித்தை கரெக்டா அடிக்க முடியாது இல்லையா. அதனால கீழே இருக்கிறவங்க எல்லாரும் தவிக்கிறாங்க, அவன் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு, அவனை எப்படிடா அவனோட நம்ம ஃபைட் பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவன் மேல இருந்தபடியே பல அம்புகளை விட்டுக்கிட்டே இருக்கான், ஒவ்வொரு வானரர்கள் மீதும் விடுறான். மிகப்பெரிய ஃபைட்டிங் நடக்குது. அரக்கர்களுக்கு அவன் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான், நீங்கள் அந்த பக்கம் போங்க, நீங்கள் அந்த பக்கம் போங்க அப்படின்னு. பல வானரர்கள் இறந்து போயிடுறாங்க. இப்போது ராமர் லக்ஷ்மணர் பார்க்குறாங்க. அப்போது லக்ஷ்மணர் சொல்கிற, அண்ணா வேறு வழியே இல்லைண்ணா, பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட வேண்டியதான் அண்ணா, இவன் பாருங்க மேலேருந்து மறைஞ்சு ரொம்ப தாக்கிட்டு இருக்கான் நம்மளை, பிரம்மாஸ்திரம் விட்டோம்னாக்க அது எல்லோரையும் அழித்து விட்டு அவனையும் பிடிச்சி இழுத்து அழிச்சிரோம்னா, அதான் நான் ஒரே வழி, பிரம்மாஸ்திரத்தை விட்டுருவோம்னா அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றார் ஸ்ரீராமர் கிட்ட. அப்போ ராமர் என்ன சொன்னார் தெரியுமா, மறைந்திருந்து சண்டை போடுறவன், மறைஞ்சிருக்கிறவன், மது குடித்திருப்பவன் மற்றும் கையை கூப்பி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றவன், கையில் ஆயுதங்களே இல்லாமல் இருப்பவன், சண்டையே செய்யாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்குறவன், அமைதியாக இருப்பவன், இவர்கள் யாரையுமே நாம் கொல்லக்கூடாது, அது தர்மம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது மறைஞ்சிருக்கிறவன் மற்றும் மது குடித்திருப்பவன் மற்றும் வேற யாரெல்லாம் நான் சொன்னேன், சண்டையிடாமல் தனித்திருப்பவன் மற்றும் கையில் எந்த விதமான ஆயுதங்களுமே இல்லாமல் இருப்பவன், கையை கூப்பி என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறவன், இவங்களெல்லாம் நம்ம கொல்லக்கூடாது, அவன் ஒருவனுக்காக இத்தனை பேரை நாம் அழிக்கணுமா, அது வேண்டாம், அது ரொம்ப தவறான செயல் லக்ஷ்மணா, அது மாதிரி நாம் செய்யக்கூடாது அப்படின்னு ராமர் சொல்கிறாராம். வரட்டும், அவன் ஒரு அம்பு தானே விடுறான், மேகத்தின் வழியாக அவனோட அம்பு வருது இல்லையா, அந்த அம்பை நாம் குறி வச்சு அவனோட நம்ம போர் செய்வோம், நம்ம யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு விடாமல் ராமர் லக்ஷ்மணரும் விடுறாங்களாம். அவன் எங்கிருந்தெல்லாம் பானம் விடுறானோ அங்கெல்லாம் கரெக்டாக அடிக்கிறாங்களாம். ரொம்ப தீவிரமாக போர் நடக்குது. இப்போது இந்திரஜித்தால் சமாளிக்க முடியல. உடனே இந்திரஜித் என்ன தெரியுமா பண்ணா, திரும்ப இலங்கை நகரத்துக்குள்ளே போயிட்டான். அவனுடைய அரண்மனை இருக்கும் இல்லையா, அந்த நகரத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது அவனுடைய தேரில் அவன் சீதையை அழைத்து கொண்டு வந்தான். என்னது, சீதையை அழைச்சிட்டு வந்தானா அப்படின்னா அதான் இல்லை. அதாவது அவன் மாயா சீதையை அழைத்து கொண்டு வந்தான். அதாவது இந்திரஜித் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிறானா, இவங்க கூட நாம் போர் செய்து இவங்களை ஜெயிக்க முடியாது, அதனால வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணணும், இவங்க எப்படி இருந்தாலும் நம்முடன் போர் செய்ய தயாராக இருக்காங்க, ஆகையினால இவங்களுடைய மன உறுதியை முதல்ல குலைக்கணும் அப்படின்னு ஒரு மேஜிக்காக, ஒரு இல்யூஷனாக, சீதை மாதிரியாக ஒரு பெண்ணை அவன் உருவாக்குறானான். என்ன பண்ணுறான், சீதை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை உருவாக்கி மாயா சீதாவை அவன் தன்னுடைய தேரில் அழைத்து கொண்டு போர்க்களத்திற்கு வர்றானாம். இப்போ வானர்கள் எல்லோரும் பாறைகளையும் மரங்களையும் தூக்கி வச்சுக்கிட்டு அவன் வந்த உடனே அவனை அட்டாக் பண்ணணும்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆஞ்சநேயர் கூட என்ன பண்றாரு, பெரிய மலை சுகரத்தை எடுத்து வைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது இவன் தேர்ல சீதா தேவி, அவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு எப்படி நினைக்கிறாங்க, சீதா தேவி தான் நினைக்கிறாங்க. வருவதை பார்த்த உடனே சீதா தேவியோட இல்லை இவன் வரான், இந்திரஜித் என்ன சீதா தேவியோட வரானேன்னு உடனே ஆஞ்சநேயருக்கு மனசு ரொம்ப கலக்கமா போயிடுச்சான். ஐயோ, என்னது இது, சீதா தேவியோட இவன் போர்க்களத்திற்கு வருகிறானே அப்படின்னு ஆஞ்சநேயரே நினைச்சுட்டாராம். சுற்றி இருக்கக்கூடிய வானர்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களாம். உடனே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. சீதா தேவி இருந்தா அவங்களை எதிர்த்து எப்படி இவன் அம்புகளை நாம விடுறது, எப்படி நம்ம சண்டை போடுறதுன்னு வானர்கள்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்பொழுது என்ன சொல்கிறார் ஆஞ்சநேயர்னாக்க, ஓடாதீங்க ஓடாதீங்க, வாங்க வாங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க சண்டை போடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது ஆஞ்சநேயர் கேட்கிறாராம், இப்பேற்பட்ட ஒரு பெண்மணியை நீ அழைத்து கொண்டு வந்திருக்கியே, இது போர்க்களத்துக்கு நீ அழைச்சிட்டு வரலாமா இந்திரஜித், இது நீ பண்றது மகா பாவம் இல்லையா, என்ன காரியம் நீ செய்து கொண்டிருக்க அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்கிறாராம். அப்பொழுது இந்த இந்திரஜித் சொல்றான், ஆமா, சீதையை நான் இப்பொழுது இந்த போர்க்களத்திலேயே கொன்றுவிட போகிறேன், சீதையை நான் அழிச்சிட்டேன்னாக்க ராமர் லக்ஷ்மணர் தானாகவே அழிந்து விடுவார்கள், ஆகையினால இது மிக சிறப்பான யுக்தியாக எனக்கு படுகிறது, இப்பொழுதே உங்கள் கண் முன்னாடியே நான் சீதையை அழிக்கப் போகிறேன், சுக்ரீவன்ல இருந்து நீ ஆஞ்சநேயர் எல்லோருமாக இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி இந்திரஜித் என்ன பண்றானா, அங்க இருக்கக்கூடிய அந்த மாயா சீத்தையாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது ஒரு இல்யூஷன், கொஞ்ச நேரத்துல
தானே மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவமாக அங்கே தெரியுது. அதெல்லாம் அந்த காலத்தில் அரக்கர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தது. இப்போ நம்ம 3Dயில் பார்க்குறோம், 4Dயில் பார்க்குறோம், 5Dயில் பார்க்குறோம் இல்லையா? 5 டைமென்ஷன்ஸில் நம்ம அந்த மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்க முடியும். இப்போது சயின்ஸ் வந்து அது பண்ண முடியும்னு சொல்லுது இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்தில் அரக்கர்கள் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் இருக்க மாதிரியான ஒரு உருவத்தை உருவாக்குவாங்க. அது வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆள் மாதிரியே இருக்கும், ஒரு உருவம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது நிஜமான உருவமாக இருக்காது. அப்படிப்பட்ட சீதாதேவி மாதிரியான ஒரு இல்யூஷனரி ஒரு ஃபிகர், அந்த ஃபிகரை வந்து இப்பொழுது இந்திரஜித் பிடிச்சுக்கிறான். பிடித்து கொண்டு உன்னை நான் விட போகிறது கிடையாது, உன்னை கொன்று விட்டால் உன் கணவர் மடிந்து விடுவார் அப்படின்னு சத்தமாக சொல்கிறான். சொல்லிட்டு சீதாதேவியை கொன்று விடுவதாக கழுத்தில் கொண்டு போய் கத்தி வச்சுட்டு அவளை மிரட்டுறான், அவளை குத்துறான், அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அப்பொழுது அந்த பெண் மாயா சீதாவாக இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து ராமா 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 ராமான்னு கத்துறா. இப்போ ஆஞ்சநேயர்லேருந்து வானரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுறாங்க. அச்சுச்சோ 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 அப்படிங்கிறாங்க. அப்பொழுது ஆஞ்சநேயர் இந்த தப்பை பண்ணாத, இந்திரஜித் தவிர எதுவும் பண்ணாத அப்படிங்கிறார். அவன் அதற்குள்ள அந்த மாயா சீதாவாக இருக்கக்கூடிய பெண்ணை கொன்று விடுகிறான். சீத்தை கிடையாது, சீத்தை மாதிரியே ஒரு பெண்ணை வந்து ஒரு உருவத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறான் ஏமாற்றுவதற்காக. அந்த பெண்ணை கொன்னுடுறான் இந்திரஜித். கொன்ன உடனே அவ்வளோதான். ஆஞ்சநேயருக்கு என்ன ஆகும், எவ்வளவு துக்கமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் நம்புறாரு இல்லையா, அது நிஜ சீதா தான் நம்புறாரு இல்லையா? அதனால அவர் ரொம்ப அப்படியே சேட் ஆகிடுறாரு, ரொம்ப கஷ்டமாயிடுறாரு. ஆனால் விடாமல் வானர்கள் அரக்கர்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து சொல்லிடுறாராம், ஏண்டா பாவி, என்ன ஒரு மகா பாவத்தை செய்திருக்க, ஒரு பெண்ணை வந்து போர்க்களத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த பெண்ணை கொன்னுட்டியடா, அப்படி அநியாயம் பண்ணுறியடா, எவ்வளோ பெரிய மகா பாதகம் பண்ணியிருக்கடா, நீ நல்லா இருப்பியாடா அப்படின்னு திட்டுறாராம் ஆஞ்சநேயர் இந்திரஜித்தை பார்த்து. உடனே மற்ற வானர்களை பார்த்து சொல்கிறார், சீதா மாதாவுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம், சீதா மாதாவையே அவன் கொண்டு வந்து கொன்னுட்டானே, இதை போய் நம்ம ராமரிடம் இந்த செய்தியை நம்ம தெரிவிக்க வேண்டும், ஆகையினால வாங்க அப்படின்னு எல்லோரையும் அழைத்து கொண்டு ராமர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஆஞ்சநேயர் போறாரு. அப்ப இவன் என்ன செஞ்சான், இவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, சரி தற்காலிகமாக போர் வந்து ஒரு டெம்பரவரியாக போர் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்திரஜித்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமர் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் தன்னுடைய தேரை திருப்புறான். திருப்பி எங்க போறான்னாக்க நிகும்பலா அப்படிங்கிற ஒரு தேவதையை வழிபடுவதற்காக செல்கிறான். அதாவது அவனுக்கு இதற்கு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. நிகும்பலா அப்படிங்கிற ஒரு தேவதை, அந்த தேவதையை வந்து இவன் வணங்க வேண்டும். அது வந்து ஒரு ஆலமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய ஒரு தேவதை. அந்த தேவதையை வந்து இவன் யாகம் செய்து வணங்க வேண்டும். இவன் வந்து அந்த கடுமையாக செய்யக்கூடிய யாகமாக இருக்கு நிகும்பலா தேவிக்கான யாகம். அந்த யாகத்தை அவன் செய்துட்டானாக்க அவனை வெல்வதற்கு யாராலும் முடியாது. ரொம்ப கடினமான ஹோமமா அந்த யாகமா அதை செய்வது. அதற்காக நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் நோக்கி சென்று விட்டானா. இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்றார், அங்கு சண்டை போட்டு கொண்டிருந்த அங்கதன், துவீதன் மற்றும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, நீலன், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்துடுறார். வந்தவருடனே என்ன சொல்றார் தெரியுமா, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை பார்த்து பிரபு 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 அப்படின்னு அழறார். உடனே ஸ்ரீராமர் வந்து என்னாச்சு அனுமனே, என்னாச்சு, எதுக்காக இப்போ வந்திருக்க, நீ போர் நடந்து கொண்டே இருந்ததே, நீ என்ன பாதியில் வந்துட்டியே, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது ஆஞ்சநேயர் சொல்கிறாராம், இல்லை நான் என்னென்னு உங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திரஜித்து சண்டை போட்டுட்டே இருந்தான். திடீர்னு இலங்கை நகருக்குள்ளே போயிட்டான். இவன் என்னவோ பயந்து தான் பின்வாங்கி போகிறான்னு நாங்கள்லாம் நினச்சோம். ஆனால் அப்படி கிடையாது. அவன் மீண்டும் தன்னுடைய தேரில் வந்தான். பொழுது சீதா மாதாவுடன் வந்தான். எங்களுக்கு பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகி போய்விட்டது. சீதா மாதாவுடன் வந்தவன் சும்மா இல்லை, நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் அவன்கிட்ட, வேண்டாம் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போர்க்களம் வருவது என்பது சரியில்லாத காரியம், ஆகையினால செய்யாதே, இதை கொண்டு போய் நீ மீண்டும் விட்டுவிடு அப்படின்னு நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். அவன் கேட்கல. எங்கள் கண் முன்னாடியே உங்கள் இருவரையும் பழிவாங்குவதாக எண்ணிக்கொண்டு சீதா மாதாவை கொன்று விட்டான். அதை எங்களது கண்களால் பார்த்தோம் பிரபு அப்படின்னு குலுங்கி ஆஞ்சநேயர் அழறாராம். இப்போ இதை கேட்ட ராமருடைய கதி என்ன ஆயிருக்கும், லக்ஷ்மணருடைய கதி என்ன ஆயிருக்கும், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஹாப்பியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், கார்த்திகையை செலிப்ரேட் பண்ணணும். ஓகேயா? நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், டாடா பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.